20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாவ் எக்ஸ்ட்ரா நிறைய டைம் பீரியட். நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கான டைம் பீரியட். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டோட நிற்பீங்க. நிறைய பேருக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஜுவாலை எரியும். இந்த 10ஆம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்றதுன்றது விவரிச்சு சொல்லல. அது நீங்க உணரும்போது உங்களுக்கு புரியும். இதுவரைக்கும் ஒரு மாரி சோர்வா இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு மாரி ஸ்ட்ராங் ஆவீங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உடலும், மனமும், ஆன்மாவும் ரொம்ப வலிமை பெற்றதை உணர்ந்து, "சிங்கம் சிங்கம் தான்டா" அப்படின்ற மாரி சில விஷயத்த பண்ணுவீங்க. எப்பயும் போல எல்லாரும் உங்களை பார்த்து பிரமித்து போவார்கள். என்ன வந்தா என்ன? ராகு வந்தா என்ன? கேது வந்தா என்ன? குரு வக்ரமானா என்ன? ஸ்ட்ரெய்ட்டா இருந்தா என்ன? என் வழி நான் நேர்மையா இருக்கேன்டா. என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாரி உங்களுடைய செய்கைகள் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கான வாய்ப்புகளும், உங்களுக்கான வளமையும் வந்து சேரும். வசதி வருமானம்லாம் கேட்காதீங்க. நான் சொன்ன மாரி வேல தான் கூட வரும். காசு, பணம், துட்டு, மணிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணும். பிரச்சனை இல்ல. ஏன்னா 11ஆம் இடத்துல வேற உட்காந்துருக்காரு. பிப்ரவரி மாசம் தாண்டட்டும். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல போயிட்டு அடிச்சாம் பாரு அப்பாயின்மென்ட் ஆர்டர் நம்ம வாங்குறோம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மலாம் காசுக்கா வேலை பார்க்குறோம். அப்படிலாம் காசுக்கு வேலை பார்த்துருந்தா சிம்மராசிக்காரங்கலாம் என்னத்த சொல்றது? அம்பானிக்கு அடுத்து தான் உட்காந்துருக்கணும். என்ன மதிக்கிறான், என்ன மதிக்கிறான், என்ன நம்புறான்னு தானே நீங்க உட்காந்து வேலையா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால இந்த தடவ உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்ல கொஞ்சம் இனம் புரியாம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டே இருந்ததுன்னு சொல்லக்கூடிய தன்மை எல்லாம் இந்த நிவர்த்தி செய்ய போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. நெறைய பேர் கோவில் வழிபாடு மேற்கொள்ள போகிறீர்கள். முருகனுடைய பிரசாதம் உங்க கையில் வந்து கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லாம 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த தடவ கண்டிப்பாக தேவதூதன் பிறப்பான். கவலையே பட வேணாம். ரொம்ப நல்லா இருக்கு சிம்மராசிக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு.